யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். ஒரு பெண்ணும் ராட்சச பாம்பும். அத்துடன் பரலோகத்தில் ஒரு அதிசயம் காணப்பட்டது. ஒரு பெண் சூரியனை அணிந்திருந்தாள். அவளது பாதங்களில் கீழே சந்திரன் இருந்தது. அவளது தலையின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது. அவள் கருவுற்று இருந்தாள். அவள் வலியால் கதறினாள், ஏனெனில் அவள் குழந்தை பெறுகிற நிலையில் இருந்தாள். பிறகு இன்னொரு அதிசயமும் பரலோகத்தில் காணப்பட்டது. மிகப்பெரிய சிவப்பு வண்ணமுடைய ராட்சச பாம்பு தோன்றியது. அதற்கு 7 தலைகள் இருந்தன. 7 தலைகளிலும் 7 கிரீடங்கள் இருந்தன. அத்துடன் 10 கொம்புகளும் அதற்கு இருந்தன. அதன் வால் உயர்ந்து வானில் உள்ள நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவற்றை தரையில் வீசி எறிந்தன. பிள்ளை பெறுகிற நிலையில் இருந்த அப்பெண்ணின் முன்பு அந்த பாம்பு எழுந்து நின்றது. அவளுக்கு குழந்தை பிறந்ததும் அதை தின்ன அப்பாம்பு தயாராக இருந்தது. அப்பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள் எல்லா தேசங்களையும் இரும்பு கோலால் ஆட்சி செய்வான். பிறகு அக்குழந்தை தேவனுடைய முன்னிலையிலும் சிம்மாசனத்தின் முன்னிலையிலும் எடுத்துச் செல்லப்பட்டது. அப்பெண் தேவனால் தயார் செய்யப்பட்ட இடமான பாலைவனத்திற்கு ஓடினாள். அங்கே 1260 நாட்கள் கவனித்துக் கொள்ளப்படுவாள். பின்பு பரலோகத்தில் ஒரு போர் உருவாயிற்று. அந்த ராட்சச பாம்புடன் மிகாவேலும் அவளை சார்ந்த தேவதூதர்களும் போரிட்டார்கள். பாம்பும் அதன் தூதர்களும் திரும்பி தாக்கினார்கள். பாம்பு போதுமான வல்லமை உடையதாயில்லை. ராட்சச பாம்பும் அதன் தூதர்களும் பரலோகத்தில் தம் இடத்தை இழந்தால் அப்பாம்பு பரலோகத்தில் இருந்து துரத்தி எறியப்பட்டார். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படுகின்ற பழைய பாம்பு தான் இந்த ராட்சச பாம்பு ஆகும். அவன் உலகம் முழுவதையும் தவறான வழிக்குள் நடத்துகிறான். பாம்பும் அதன் தூதர்களும் பூமியில் வீசி எறியப்பட்டார்கள். அப்போது நான் பரலோகத்தில் ஒரு உரத்த குரலை கேட்டேன். அது வெற்றியும் வல்லமையும் நம் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் இப்போது வந்திருக்கின்றன. ஏனெனில் நமது சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தியவன் புறந்தள்ளப்பட்டான். நம் தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம் சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தியவன் அவனே ஆவான். நமது சகோதரர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் சாத்தானை வென்றார்கள். அவர்கள் தம் வாழ்வை கூட அதிகம் நேசிக்கவில்லை. அவர்கள் மரணத்திற்கும் அஞ்சவில்லை. எனவே பரலோகங்களே, அவற்றில் வாழ்பவர்களே, மகிழ்ச்சி அடையுங்கள். ஆனால் பூமிக்கும் கடலுக்கும் ஆபத்தாகும். ஏனெனில் சாத்தான் உங்களிடம் வந்துவிட்டான். அவன் கோபத்தோடு இருக்கின்றான். அவனது காலம் அதிகம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும் என்றது. ராட்சச பாம்பானது தான் பூமியின் வீசி எறியப்பட்டதை அறிந்து கொண்டது. ஆகையால் அது ஆண் பிள்ளையை பெற்ற அந்த பெண்ணை துரத்தியது. ஆனால் அப்பெண்ணுக்கு பெருக்கழுத்தின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவற்றால் அவள் பாலைவனத்தில் தனக்காக தயார் செய்யப்பட்ட இடத்திற்கு பறந்து செல்ல முடிந்தது. பாம்பிடமிருந்து அவள் அங்கே 3½ வரை காரணங்களுக்கு கவனித்து கொள்ளப்பட்டாள். பின்பு அப்பாம்பு தன் வாயில் இருந்த நதியை போன்று நீரை வெளியிட்டது. வெள்ளம் அப்பெண்ணை இழுத்து போக ஏதுவாக அந்நீர் அவளை நோக்கி சென்றது. ஆனால் பூமி அப்பெண்ணுக்கு உதவியது. பூமி தன் வாயை திறந்து ராட்சச பாம்பின் வாயிலிருந்து வெளிவரும் வெள்ளத்தை விழுங்கியது. பின்னும் அப்பாம்புக்கு அப்பெண்ணின் மீது மிகுந்த கோபம் இருந்தது. அவளது மற்ற பிள்ளைகளோடு போரிட அப்பாம்பு புறப்பட்டு போயிற்று. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவர்களுக்கும் இயேசு போதித்த உண்மையை கொண்டிருப்பவர்களுக்குமே அவளுடைய மற்ற பிள்ளைகள் ஆவார்கள். அந்த ராட்சச பாம்பு கடற்கரையில் நின்றது.